என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சோனி 24 இன்ச்சு எல்இடி டிவி வந்துச்சு. இதில் என்ன ப்ராப்ளம், இதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதனுடைய மாடல் நம்பர் இது தான். இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த டிவியில் உள்ள ப்ராப்ளம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பவர் டிவைஸ் ப்ளீஸ் டிஸ்கனெக்ட் யூஎஸ்பி இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, அந்த யூஎஸ்பி போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பவர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான மெசேஜ் வரும். ஆனால் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணாத அந்த டயத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே மெசேஜ் வந்து காட்டுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா டிவியுடைய உள் தோற்றம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நேராக எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூஎஸ்பி போர்ட்டில் தான் பார்க்கணும். இந்த யூஎஸ்பி போர்ட்டு இந்த மதர் போர்ட்டில் தான் இருக்கும். இங்கே தான் போய் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பிக்கு சீரியஸாக 5 வோல்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டிரைவர் வச்சுருப்பாங்க. இந்த டிரைவருடைய செகண்டரி, அதாவது அவுட்புட்டில் ஏதாவது ஒரு ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா இது ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் அங்கே மெசேஜ் வர்றதுக்கு கரெக்டான ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் செகண்ட் சைடு எந்த ஒரு ஷார்ட்டும் இல்லை. ஆனால் நான் ஃபஸ்ட்டு இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தூசி நிறையா இதில் போய் படிஞ்சிருந்துச்சு. நான் ப்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணி விட்டேன். க்ளீன் பண்ணி சரியாகலை. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த ஐசியை கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இதே இடத்துல நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிருச்சு. ஆனால் இந்த ஐசியும் அடியாகலை, செகண்ட் சைடு எதுவும் ஷார்ட் ஆகலை. இந்த ஐசிக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனூட்டாக அந்த தூசியெல்லாம் போய் படிஞ்சதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கான ரீசன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் நம்மகிட்ட வந்தது. இந்த போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா நம்ம 24 இன்ச்சஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நார்மல் யூனிவர்சல் போர்டு, அதுதான். இதில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா டிவி வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஆன் ஆகும், ஒரு சில டைங்களில் வந்து ஆன் ஆகாது. அதாவது பவர் பிரச்சனை இருந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் உடைய பிரைமரி சைடு 33 மைக்ரோஃபேரடு 500 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து வெடிச்சு போயிருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெடிச்சு இந்த இடத்துல ஆயிலெலாம் நிறைய லீக் ஆகி போயிருந்துச்சு. அந்த ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபில்டரை வந்து மாற்றி விட்டேன். மாற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிருச்சு.